இந்த காலை நேரத்தில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு தலையங்கம், வித்தியாசமான ஒரு பெயர், கேள்விப்படாத ஒரு பாசை. ஆனால் அந்த தலையங்கத்தை நான் போட சொன்னேன். உங்களுக்கு இதை வாசிக்க முடியுமா? ஒமத்து மாடான், ஒமத்து மாடான், இதுதான் என்னுடைய தலைப்பு. ஒமத்து மாடான், குழந்தைகளுக்கு சொல்றது லேசுவா இருக்கும். ஒமத்து மாடான் சொல்ல முடியுமா? ஒமத்து மாடான், அதுதான் என்னுடைய தலைப்பு. ஒமத்து மாடான் என்றால் ஒற்றுமை. ரைட்? ஒமத்து மாடான் என்றால் யூனிட்டி, ஒற்றுமை. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் செயல்படுவதற்கு ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் ஒமத்து மாடான் எங்கள் சூழ்நிலையில் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் வந்து எங்களை நிரப்பி ஒரு சபையாக முன்னோல் கொண்டு செல்வதற்கு தேவையான முக்கியமான காரியம் தான் ஒமத்து மாடான். நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், எங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் தான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் செயலை அதிகமாக காணக்கூடிய புத்தகம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் தான் சபை முன்னால் செல்லுகிறதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த சபை முன்னால் செல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் செயல் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. முழுவதுமாக அது வந்து எங்களுக்கு காணக்கூடியதாக இருப்பது வந்து அப்போஸ்தலர் புத்தகத்தில். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் தான் அடுத்த இந்த கிழமையிலிருந்து 3 கிழமை நாங்கள் பார்க்க போகிற அதிகாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அதில் தான் பரிசுத்த ஆவியானவரின் வருகை, முதலாவது வருகை எங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த 3 கிழமைகளும். ஆனால் அதை நாங்கள் காண்பதற்கு முன்பதாக முதலாவது வசனத்துக்கு அங்கால எங்களுக்கு செல்ல முடியாது. 2ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துக்கு அங்கால எங்களுக்கு செல்ல முடியாது. அதான் முதலாவது வசனத்தில் நான் அன்றைக்கு நின்றுட்டேன். ரைட்? முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வரும் போது அவர்கள் எல்லாரும் ஒமத்து மாடான் ஒரு இடத்தில் வந்தார்கள். இதுதான் அந்த இடத்தில் பாவிக்கப்பட்ட சொல், ஒமத்து மாடான். ரைட்? பெந்தெகோஸ்தே நாள் என்னும் நாள் வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒமத்து மாடான் ஒரே இடத்தில் வந்தார்கள். இதுதான் அந்த இடத்தில் பாவிக்கப்பட்ட அந்த ஒரு மனப்பட்டு என்ற வார்த்தை. இதில் சொல் பாவிக்கப்பட்ட சொல்லின் அர்த்தம் வந்து ஒமத்து மாடான். இதுதான் அந்த வார்த்தை, இந்த சொல். இந்த சொல் வந்து முழு புதிய ஏற்பாடை நீங்கள் எடுத்து பார்த்தால் முழு புதிய ஏற்பாடிலும் 12 தடவைகள் தான் இந்த சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. 12 தடவைகள் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 12 தடவைகளிலும் 10 தடவைகள் அது பாவிக்கப்பட்ட இடம் வந்து அப்போஸ்தலர் புத்தகம். ரைட்? நான் இதெல்லாம் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. 12 தடவைகள் தான் இந்த முழு புது ஏற்பாட்டிலுமே இந்த ஒமத்து மாடான் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 10 தடவைகள் பாவிக்கப்பட்டது வந்து அப்போஸ்தலர் புத்தகத்தில். அப்போஸ்தலர் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவரின் செயல் எங்கெங்கு வல்லமையாக நடைபெறுகிறதோ அந்த ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஒமத்து மாடான் என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு தாரன். 10 தடவையும் எங்க சொல்லப்பட்டிருக்கு. அதை விட 2 தடவை தான் இதுக்கு வெளியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 தடவை எங்க இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். அது நான் கொடுத்தில்ல என் பைபிள்ல அந்த வாசிக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு வீட்டை போய் பார்க்கணும்னா ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியும். பவுல் அடியார் மீண்டும் ஒமத்து மாடான் என்ற அந்த சொல்லை அந்த இடத்தில் பாவித்திருக்கிறார். ரைட்? இதில் நாங்கள் திரும்பி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் 2:1 நீங்க பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாள் வரும் போது அவர்கள் எல்லாம் ஒரு மனப்பட்டில் ஒரு இடத்தில் வந்தார்கள். இந்த ஒரு மனப்பட்டன்றதின் அர்த்தம் என்ன? அதுதான் நாங்கள் கேட்கிறது. அதாவது இதுல அர்த்தம் வந்து ஒரு சாதாரணமாக அவர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்றது குறித்தா இதில் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல எல்லாருமே ஒன்று சேர்றது குறித்தா பேசப்பட்டிருக்கிறது. அதுவா இதோட அர்த்தம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கணும். ரைட்? இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுல 120 பேர் இருப்பீங்க.
ரைட்? 120 பேர் தான் அன்றைய நாளிலும் இருந்தாங்க. 120 பேர் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த ஒன்று சேர்றது என்று சொல்லக்குள்ள அவங்க ஒன்றாக வந்தாங்க. எங்கெங்கயோ வேற வேற இடங்கள்ல இருந்து எல்லாரும் வந்து ஒரே அறைக்குள், இதே மாதிரி ஒரு மேல்மாடி அறைக்குள் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அதுவா இதில் சொல்லப்பட்டதின் அர்த்தம்? இல்லாட்டி அதற்கு அப்பால் ஒரு அர்த்தம் இருக்கிறதா? ஒரு மனப்பட்டு என்றதின் அர்த்தம் என்ன? உமத்து மாடான் என்றதுக்கு ஒருமனப்பட்டு என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற ஏதாவது மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பல மொழிபெயர்ப்புகள்ல ஒவ்வொரு விதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. போன கிழமை நான் சொல்லும் பொழுது சொன்னேன், ஒரு சொல்லுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்பு இருக்காண்டா அதுல அர்த்தம் வந்து அந்த சொல் மிகவும் மிகவும் என்னது ஒரு ஒரு செல்வந்தமான ஒரு சொல் என்று சொல்லலாம். அதற்கு கன அர்த்தங்கள் இருக்கிறது. அதுதான் 2-3 விதத்தில் அதுக்கு அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுவும் அப்படிப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. ரைட்? சோ அதன் அர்த்தம் என்ன? அந்த காலகட்டத்தில், அதாவது இது வந்து கிரேக்க பாஷையில் அவர்கள் நடைமுறை பாஷையில் இதுக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் என்னன்னு சொன்னா, இதுக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் தான் பல பின்னணிகள் இருக்கிற மக்கள் ஒன்றாக சேருகிறார்கள் ஒரு அபாயத்துக்கு முகம் கொடுப்பதற்காக. இதுதான் அந்த காலத்தில் இருந்த மக்கள் மத்தியில் இருந்த சிந்தனை. இதுதான் பல பின்னணிகளில் இருக்கிற மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் ஒரு அபாயத்துக்கு முகம் கொடுப்பதற்காக. அதுதான் அதோட அர்த்தம். ரைட்? அதாவது நாங்க சொல்லுவோமே, நீங்க கடலுக்கு பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, சுனாமி என்றது நாங்க கண்டோம். ஒரு சுனாமி வரும் பொழுது அந்த நேரத்துல எல்லாருமே ஒன்று சேர்றார்கள் இதற்கு முகம் கொடுக்க. யுத்த நாட்களில், யுத்தங்கள் நடைகிற பொழுது, யுத்த நாட்களில் எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் வடகிழக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட காய்ச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்தில் யுத்தத்துக்கு முகம் கொடுப்பதற்கு ஆட்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. ரைட்? அந்த நேரத்தில் சாதி மதம் என்ன பின்னணி, படிச்சிங்களா படிக்கலையா ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை. ஒரு அபாயம் வந்திருக்கிறது, அந்த அபாயத்துக்கு நாங்கள் எல்லாரும் முகம் கொடுக்கணும், ஒன்று சேருவோம், அவ்வளவுதான். அதுதான் இதன் அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் இருந்த அர்த்தம். ரைட்? இதையும் இந்த வார்த்தையும் ரெண்டா உடைக்க முடியும். ஓமோஸ் என்றும் தூமோஸ் என்றும் ரெண்டா உடைக்கக்கூடியதா இருக்குது. ஓமோஸ் என்றா ஒரே வகை. ரைட்? அதுல இருந்து தான் ஹோமோசெக்சுவாலிட்டி, அதாவது ஆணினம் என்றா ஒரே இனம் ஒன்று சேர்தல் தான் ஹோமோசெக்சுவாலிட்டி. பெண்ணினம் ஒரே இனங்கள் ஒன்று சேர்ந்து பாலியல் உறவுக்கு செல்றதுதான் ஹோமோசெக்சுவாலிட்டி. அந்த ஹோமோன்ற அர்த்தம் ஒரு வகை அல்லது ஒரு இனம், ஒரு வகை என்றுதான் அதன் அர்த்தம். தூமோஸ் என்றது அது மிகவும் அதிகமாக ஒன்றை குறித்து ஆசைப்படுதல் அல்லது கோபப்படுதல், ரெண்டுல ஒன்றை குறித்து மிகவும் அதிகமாக ஆசைப்படுதல் அல்லது கோபப்படுதல் தான் தூமோஸ். அப்ப ஒரே வகையானவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒன்று சேர்தல், ஒரே ஆசையோடு ஒரே தேவையோடு அவர்கள் வருகிறார்கள், அதான் அதோட அர்த்தம். ரைட்? அப்ப அந்த வார்த்தை உமத்து மாடான் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஒரே வகை என்று சொன்னா அவர்களுக்கு வித்தியாசம் இல்லை, அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்வதை காண்பிக்கிறது. மற்றது அவர்களுக்கு எல்லாருமே ஒரே ஆசை, ஒரு அதிகமான ஆசை தான் அவர்களை ஒன்று சேர்க்கிறது. இதுதான் அதன் அர்த்தம், இந்த வார்த்தையின் அர்த்தம். ரைட்? இதில் இதன் அர்த்தம் என்னவென்றால், நான் உங்களுக்கு சொன்னேன், இது அப்போஸ்தலர் புத்தகத்தில் தான் அதிகமாக காணப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இது அந்த முதலாவது சபையின் தனித்துவத்தை, யுனிக்னஸ், தனித்துவத்தை காண்பிக்கிற ஒரு விடயமா இருக்கிறது. முதலாவது சபை எத்தனையோ வேறு பிரிக்கப்பட்ட பின்னணிகள், சமுதாயத்தில் சாதாரணமாக ஒன்று சேர முடியாத மக்கள், சாதியின் நிமித்தம், அவர்களது ரேஸ், குலம், இனம், இனத்தின் நிமித்தம், மொழியின் நிமித்தம், அப்படி இல்லாவிட்டால் அவர்களது குலத்தின் நிமித்தம், அப்படி வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், படிப்பின் நிமித்தம், பணத்தின் நிமித்தம், ஒவ்வொரு காரியங்களாலும் ஒவ்வொரு மட்டத்தில் இருக்கிற மக்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நகரத்தில் கூட எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆக்களை ஒன்று சேர்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். விசேஷமாக இன்றைக்கு குலத்தை எடுத்து பார்த்தோம்னா, தமிழ் இனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிக்கக்குள்ள இன்னுமே குலம் பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ரைட்?
நீங்க தமிழ் பேசுற ஆட்கள் தான் இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள இன்னுமே எங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது. ரைட்? அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை பிரித்து வைத்திருக்கிற காரியங்களை அந்த முதலாவது சபையில என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஒன்று சேரும் பொழுது இவை எல்லாமே அவங்க கவனிக்காத ஒரு விஷயமா மாறிட்டு, கவனிக்காம அவங்க ஒரே நோக்கத்தோட ஒரே ஆசையோட அவங்க எல்லாரும் ஒன்றா வருகிறார்கள். அது ஒரு தனித்துவமான விஷயமாக எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவர் பிரிவினைகள் எங்களை பிரிவுபடுத்துகிற காரியங்கள் எல்லாத்திலும் இருந்து எங்களை வேறுபடுத்தி அவை எல்லாத்தையும் எடுத்து எங்களை ஒரு குடும்பமாக ஒன்றாக கொண்டு வருகிற விஷயம் தான் இந்த உமத்து மாடான் என்றதின் அர்த்தம். இது பரிசுத்த ஆவியின் வல்லமையின் ஊடாகத்தான் ஆண்டவர் இப்படி மக்களை ஒன்று சேர்க்கிறார். இவர்கள் எவ்வளவு என்ன விதமான பின்னணிகள் அவர்களுக்கு இருந்தாலும், எவ்வளவு வித்தியாசமான விசுவாசங்களின் பின்னணிகள் அவள் வந்திருந்தாலும், எவ்வளவு வித்தியாசமான அனுபவங்களோடு அவர்கள் வந்திருந்தாலும், இயேசு என்கிற தலையின் கீழ், இயேசு என்கிற அதிகாரத்தின் கீழ் அவர்கள் எல்லோருமே ஒன்று சேரக்கூடியதாய் இருக்கிறது. இதுதான் இந்த அழகான வார்த்தை உமத்து மாடான், ஒன்று சேர்கை, ஒன்றாக வருதல். இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்னவென்றா, நீங்க எனக்கு விருப்பமான இசையமைப்பாளர் தான் இளையராஜா, ராஜான்னு சொல்லுவாங்க. அவரும் விருப்பம், அவரோட தம்பியும் விருப்பம், கங்கை அமரன். இவங்க ரெண்டு பேரும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கட வயசு, நான் கொஞ்சம் வயசு போனால் வாலிபர்கள் உங்களுக்கு இவங்களை தெரியாம இருக்கலாம். ரைட்? இவங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு பாட்டு கச்சேரி எடுத்தா அவங்க கொண்டு வருகிற ஒர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. அவங்களோட குழுவில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. ரைட்? மிருதங்கம் இருக்கும், ஒவ்வொரு விதமான இது. நாங்கள் ட்ரம் எடுத்து பார்த்தா கூட இந்த ட்ரம்ல கூட ஒரு 10 வகையான ட்ரம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நபர் பிளே பண்ணுவாங்க. ரைட்? ஃப்ளூட் எடுத்து அப்படித்தான் ஒவ்வொரு அந்த இசையை எடுத்து பார்த்தாண்டா அதுக்கு அந்த சில வேலை ஒரு ஆளோட பொறுப்பு ஒரு சின்ன ஒரு கம்பியை வச்சுட்டு அவர் அடிச்சுட்டு இருப்பாரு, டிங், அவ்வளவுதான் அவரோட வேலை. ரைட்? அப்படி ஒரு பெரிய ஒரு குழுவை கொண்டு அவங்க பாடைக்குள்ள அந்த நாட்கள் இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஒரே ஒரு ஆர்கன்ல எல்லாத்தையும் இப்ப நாங்க வெளியில கொண்டு வர்றோம். அப்படி இல்லை, முந்தி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் இருந்தாங்க. ரைட்? அவங்க எல்லாருமே அவங்களோட ஒரு பகுதி இருக்குது. அந்த பாட்டு போயக்குள்ள அந்த பகுதி அவங்க செய்யக்குள்ளதான் அந்த பாட்டு அழகாக ஒரு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அழகான பாட்டாக வெளியில வருது. ரைட்? படிக்க வேண்டிய நேரத்தில் பாட்டை படிக்க வேணும், குரல் வர வேண்டிய நேரத்தில் குரல்கள் வர வேணும், இசைகள் வர வேண்டிய நேரத்தில் ஒவ்வொரு அந்த இசை கருவி எங்கெங்கு பாவிக்கப்பட வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் அந்த இசை கருவிகள் பாவிக்கப்பட வேண்டும். அப்படி எல்லாமே ஒன்றாக நடைபெறுகிற பொழுதுதான் அந்த பாட்டு அழகான ஒரு பாட்டா வரும். ரைட்? யாராவது அதுல இருக்கிற ஒரு ஆள் எனக்கு கொடுத்தது ஒரு சின்ன வேலை தான் கொடுத்துருக்கிறார், இவர் சரி வராது, நான் எனக்கு அடிக்க சொல்லிக்கிறது ஒரு 2 தடவை தான் முழு பாட்டுக்கு, நான் 10 தடவை அடிக்க போறேன்னு அடிச்சா நடக்கும்? முடிஞ்சது பாட்டு. விளங்குதா உங்களுக்கு? இதுதான் உமத்து மாடான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதியை அவர்கள் நன்றாக புரிந்து அறிந்து சரியான நேரத்தில் அவர்களது பகுதிக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஏனென்றால் என்னை குறித்து நான் அந்த இடத்தில் நினைக்க மாட்டேன், நான் தனியாக என்னை குறித்து நினைக்காமல் நாம் எல்லோருமே ஒரு பாட்டை உருவாக்குறோம். அந்த பாட்டு அழகாக வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஒரே ஆசை, ஒரே நோக்கம் என்ன? பாட்டு அழகாக வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தோடு 100 பேர் ஒன்று சேர்ந்து அதுக்கு அவர்கள் செயல்படுகிறார்கள், ஒரு பாட்டை வெளியே கொண்டு வருவதற்கு. இதுதான் உமத்து மாடான். இதுதான் ஒற்றுமை. இதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உதாரணமாய் இருக்கிறது இந்த காரியத்தை குறித்து நினைக்கும் பொழுது. இதுதான் ஆண்டவர் சபைக்குள் செய்து கொண்டிருக்கிற காரியம். அவருக்கு தேவையா இருக்கிறது சபையும் இவ்வாறு ஒற்றுமையாக வேண்டும். கிறிஸ்தவ சமூகம் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவ சமூகம் ஒரு தனித்துவமான சமூகம். இந்த உலகங்களில் காணப்படுகிற மற்ற எல்லா சமூகங்களையும் விட கிறிஸ்தவ சமூகம் ஒரு வித்தியாசமான சமூகமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அந்த வித்தியாசமான சமூகமா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. இந்த சமூகம் வித்தியாசமாக காணப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுக்குள்ள நாங்கள் ஒன்றாக வரும் பொழுது ஒவ்வொரு நபருக்கும்
தான் சிந்திக்கிற விதம், தான் செயல்படுகிற ஒரு விதம் இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் தான் சிந்திக்கிற விதம், தான் செயல்படுகிற விதம் இருக்கிறது. தான் சிந்திக்கிற விதம், செயல்படுகிற விதம் இன்னொருவர் சிந்திக்கிற விதம், செயல்படுகிற விதம் ஒன்று சேர முடியாது. அவர் சிந்திக்கிற விதம், செயல்படுகிற விதத்தோடு நான் சிந்திக்கிற விதம், நான் செயல்படுகிற விதங்கள் ஒன்றாக போவாது. எங்களுக்குள் எப்பவுமே அந்த அந்த வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சபையில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் என்னுடைய சிந்திக்கிற விதம், செயல்படுகிற விதத்துக்கு நான் முதலிடம் கொடுக்காமல், அதில் முக்கியம், அதில் முக்கியம் ஒற்றுமை, ஒன்று சேர்தல் அதை விட முக்கியம். என்ற சிந்தனை, நான் செயல்படுகிற விதம் இரண்டாவது விஷயம். ஆனா முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒற்றுமை, ஒன்று சேர்தல். அதற்காக நாங்கள் ஒன்று சேர்வோம். ரைட்? உலகத்துல நீங்கள் நான் சிந்திக்கிற விதத்தை விட வித்தியாசமா நீங்க சிந்திச்சுங்கண்டா எனக்கும் உங்களுக்கும் உறவு வைத்துக் கொள்ள முடியாது. அதான் உலகம் சிந்திக்கிற விதம். எனக்கு நீங்க சரி வர மாட்டீங்க. கன நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு ஆக்களோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து கதைக்கிற பழகிற நேரங்களில் எங்களுக்கு சில நபர்கள் அவங்க சரி வர மாட்டாங்கன்னு நாங்கள் நினைச்சிடுவோம். ஏன்? அவங்க எங்களே மாதிரி சிந்திக்கிற இல்லை, எங்களுக்கு எதிராக சிந்திக்கிறாங்க. எப்பவுமே எங்களுக்கு வாக்குவாதம் வருது. அப்ப அவரோட ஒரு உறவு எனக்கு வச்சிருக்க முடியாது. அதான் உலகம் சிந்திக்கிற விதம் தானே. அப்ப அப்படிப்பட்ட ஆக்களை நாங்கள் வெளியில வச்சிருவோம். எங்களுக்கு எங்களை போல சிந்திக்கிற முடிய ஆக்களை மட்டும்தான் நாங்கள் ஒன்று சேர்த்துக் கொள்வோம். ஆனால் சபை என்று வருகிற பொழுது அது மாற வேண்டும், அது மாற வேண்டும். நான் சிந்திக்கிற விதம் இன்னொருவர் சிந்திப்பதை நான் எதிர்பார்க்க முடியாது. அது இல்லை எனக்கு முக்கியம். இயேசு சொல்லுகிறார், இயேசுவை மையமாக வைத்து, இயேசுவை மையமாக வைத்து நாம் எல்லோரும் ஒன்று சேருதல் தான் இந்த ஒற்றுமையை கொண்டு வருகிறது. என்னுடைய சிந்தனை அவருடைய சிந்தனை விட வித்தியாசமா இருந்தாலும் நாம் இருவரும் இயேசுவை விசுவாசித்து இயேசுவுக்கு அன்பு செலுத்துகிற இரண்டு நபர்கள். அப்ப அந்த காரணத்தின் நிமித்தம் எங்களுக்கு ஒன்று சேர முடியும். இன்னும் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சைக்கிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள்ல இருக்கிற வீல், ரோதை எடுத்து பார்த்தா அந்த ரோதையில இருக்குது கம்பிகள், ஸ்போக் கம்பி என்று சொல்லுவோம் தானே, ஸ்போக் கம்பி. அந்த ஸ்போக் கம்பி ரோதையில வெளியில இருந்து அது உள்ளுக்குள்ள போவேக்குள்ள ஹப் என்று நாங்க சொல்லுவோம், நடுவில் இருக்கிறது. அந்த ஹப்ல போய்தான் அந்த கம்பி எல்லாம் சேருது. நீங்க கண்டிருக்கீங்க தானே, ரைட்? அப்ப ரோதையில வெளியில இருந்து வரைக்குள்ள அந்த கம்பிகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி அதிகமாக இருக்கும். நான் சொல்றேன் சரியா? ஆனா அந்த ரோதையில இருக்கிற ஹப்பில் நோக்கி அந்த ஒவ்வொரு கம்பியும் வருகிற பொழுது அது கிட்ட கிட்டவா வந்து கொண்டிருக்குது. கண்டிருக்கீங்களா? கடைசியா அந்த ஹப்புக்கு வரைக்குள்ள ஒன்றுக்கு மேலால ஒன்று போகும். இப்படி கண்டிருக்கீங்களா? இயேசுதான் எங்களுடைய மையம். இயேசுவை மையமாக வைத்து வித்தியாசமான பின்னணிகளில் இருந்து நாங்கள் வருகிற பொழுது எங்களுக்கு நாங்கள் ஆரம்பித்த இடத்துல எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில பெரியோர் இடைவெளி இருக்கலாம். ஆனா இயேசுவை மையமாக வைத்து நாங்கள் வருகிற பயணத்தில் கிட்ட சேர 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 நாங்கள் ஒன்றோடு ஒன்றாய் இணைந்து கடைசி ஒருவரோட ஒருவர் பிரிக்க முடியாத இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு எங்களுக்கு வரக்கூடியதா இருப்பது இயேசு மையமாக நாங்கள் வைத்து நாம் எல்லோரும் செயல்படும் போது மாத்திரம்தான். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஏனென்றா எங்களுக்கு இருக்கிற வித்தியாசங்களின் நிமித்தம் வேறு ஒரு காரணத்தாலும் எங்களுக்கு ஒன்று சேர முடியாது. நான் சொன்னேன் தானே, ஹோமோ என்று சொன்னா ஒன்று சேருதல், தூமோஸ் என்று சொன்னா அதிக ஆசை. அந்த அதிக ஆசை என்ன? இயேசு எங்களுடைய ஆண்டவர், அவருக்கு நாங்கள் அன்பு செலுத்துகிற அந்த அதிக ஆசை தான் எங்கள் எல்லோரையும் உண்டு. அப்ப நாங்கள் ஒற்றுமைக்கு வர வேண்டும் என்றால் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இருக்கிற பிரச்சனையை நீக்கிறதை என்னென்று நாங்கள் வித்தியாசங்களை நீக்கிறது என்றதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இயேசுவுக்கு நான் அன்பு செலுத்துவதை நான் அதிகமாக்க வேண்டும். அவர் எனக்கு அன்பு செலுத்துகிறார், நான் அவருக்கு அன்பு செலுத்துகிறேன் என்று அவரை கிட்டி நோக்கல்ல செல்ல 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 தானாகவே நாங்கள் ஒருவருக்கு மேலாக ஒருவர் செல்ற இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். ஏண்டா எல்லோருமே நாங்கள் வாரது ஒரு மையத்துக்கு, ஒரே மையத்தை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ரைட்? இந்த உதாரணம் தெளிவா இருக்குதா? இதுதான் ஒற்றுமை என்று நாங்கள் செல்லுகிற முக்கியமான காரியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா,
நான் உங்களுக்கு சொன்னேன் போன 2-3 கிழமை என்னுடைய பிரசங்கத்தில் சொன்னேன், இயேசு மரிப்பதற்கு முன்பதாக கடைசி இரவு தன்னுடைய சீசர்களோடு பேசிய காரியங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை நான் உங்களுக்கு சொன்னேன், வீட்டில் போய் வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 14, 15, 16, 17. அதுல இயேசு 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் செய்கிறார் தன்னுடைய சீசர்களுக்காக. சரியா? அந்த ஜெபத்துல அவர் ஜெபித்தது எதற்காக உங்களுக்கு தெரியுமா? எதற்காக ஜெபிச்சாருன்னு தெரியுமா? யோவான் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாங்க வாசிப்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். 20ஆம் வசனத்துக்கு திரும்பி போவோம். யாருக்காக இயேசு ஜெபிக்கிறார்? முதலாவது கேள்வி, யாருக்காக ஜெபிக்கிறார்? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது மற்றும் இல்லாமல், அதாவது இந்த சீசர்களுக்கு மட்டும் நான் ஜெபிக்கல, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். யாரது? யாரது? யாரு? நாங்கள். எஸ், நாங்கள் எல்லோரும் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் நாங்கள், குழந்தைகள். ஆம், நாங்கள் தான். அது எங்களுக்காகத்தான் இயேசு ஜெபிக்கிறார். முதலாவது விஷயம், இது இயேசு எங்களுக்காக ஜெபிக்கிறார். என்னத்துக்கு எங்களுக்காக ஜெபிக்கிறார்? 21ஆம் வசனத்துல யாருக்காக ஜெபிக்கிறார்? எங்களுக்காக ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? 21ஆம் வசனம், அவர்கள் எல்லோரும் என்னதா இருக்கணுமா? இயேசு அன்றைக்கு அவர் கடைசி மரணத்துக்கு முன்பதாக ஜெபிச்ச ஜெபத்துல நாங்கள் ஒன்றாய் இருக்கணும் என்று அவர் ஜெபித்தது காரணம் என்ன? சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம்? நாங்கள் இதை செய்ய முடியாது. இது ஒரு கஷ்டமான விஷயம். எந்த நேரம் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கிறபடியினால் தான் இயேசு எங்களுக்காக ஜெபிக்கிறார். நாங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். அவர் எப்படி நாங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் முக்கியமான விஷயம். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருப்பது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும். 2ஆம் தடவை ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஜெபத்தை. பிதாவையும் மகனையும் ஏதாவது ஒரு காரியத்தால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. நாங்க திருத்துவத்தின் தேவனை ஒரு நாளும் பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர், இயேசு, பிதா 3 பேரையும் பிரிக்க முடியாது. அப்படி என்ன இயேசு என்ன சொல்லுகிறார்? திருத்துவத்தில் நாங்கள் எவ்வாறு இருக்கிறோமோ அந்த ஒற்றுமை சபையிலும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஜெபம் சாத்தியமான ஜெபமா? இது நடக்கக்கூடிய ஜெபமா? நடக்கக்கூடிய ஜெபமா? சாத்தியமான ஜெபமா? திருத்துவத்தில் இருக்கிற ஒற்றுமை எங்களுக்குள் இருக்க வேண்டுமா? அதாவது ஒருவரை ஒருவர் பிரிக்க முடியாத அந்த மிக நெருக்கமான ஒற்றுமை எங்களுக்குள் இருக்க வேண்டுமாம் என்று இயேசு ஜெபிக்கிறார். அது சாத்தியமாகிற ஒரு விஷயமா? ஆனா அவருடைய சித்தத்தை நீங்க காண்றீங்க இதுல. ஆண்டவர் இயேசு ஜெபிச்சதுக்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு தெரியும் சபை ஒரு நாளும் முன்னால் செல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை எங்களுக்குள் இல்லாவிட்டால், அதான் அவர் ஜெபித்ததுக்கு காரணம். கிறிஸ்தவர்களை நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த காலை நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பக்கத்துல நீங்க பரிசுத்த ஆவியானவர்ல நிறைஞ்சு நீங்க அந்நிய பாஷையில பேசலாம், உங்களை வரங்கள்ல நீங்க செயல்படலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர் என்ற நபரோடு இன்று ஒரு உறவு உங்களுக்கு உடைக்கப்பட்டிருந்தால், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ற நபரோடு ஒரு உறவு இன்றைக்கு உடைக்கப்பட்டிருந்தால், நீங்க பரிசுத்த ஆவியின் செயலுக்கு ஒரு தடையை கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட வாழ்க்கைக்குள்ள. எங்களால முடியாது. பாருங்க இயேசு சொல்றது, எங்களால முடியாது.
நாங்க ஒன்றாய் இல்லாட்டில் எங்களுக்கு செயல்பட முடியாது. ரைட்? அது மாத்திரமில்லை, அவர் ஒன்றாய் இருப்பதை வேண்டிக் கொள்ளவில்லை. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுகிறார் அந்த ஒன்றாய் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் ஒன்றாய் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்க போதாம் பாருங்க. மேல என்ன சொல்லியிருக்க, பிதாவே நீர் என்னை உலகத்துக்கு அனுப்பினதை விசுவாசிக்கும்படி. யார் விசுவாசிக்கும்படி? யார் விசுவாசிக்கும்படி? சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. உலகம், ஆண்டவர் தெரியாதவங்க. அதாவது நாங்க ஒற்றுமையா வாழக்குள்ள என்ன நடக்குதாம், எங்கட ஒற்றுமையை கண்டு அந்த உலகத்துல இருக்கிறவங்க, இயேசுவை தெரியாதவங்க, இயேசுவை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் இந்த உலகத்துல வந்து எங்களுக்காக, எங்கள் பாவத்தை, அவர் ஒரு பாவம் செய்யாம எங்களுக்காக வாழ்ந்தார். எங்களுக்கு பாவம் செய்யாம வாழ முடியாது, ஆனால் இயேசு பாவம் செய்யாம வாழ்ந்தார். அவர் 33 வருடங்களுக்கு பின்பதாக எங்களுக்காக சிலுவையில் எங்களுடைய பாவங்கள், நாங்கள் செய்த பாவங்களுக்கு விலையாக அவர் தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் கொடுத்து எங்களுக்காக மரித்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த செய்தியை உலகத்தில் இருக்கிற மக்கள் விசுவாசிக்க போகிற ஒரு விதம் என்னவென்று இயேசு சொல்லுகிறார் என்றால், நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வதை கண்டு, வேறொன்றுமே இல்ல, இந்த செய்தியை நீங்க சொல்றது நிமித்தம் இல்ல, நாங்க ஒற்றுமையாய் வாழுவதை கண்டு உலகம் இந்த செய்தியை விசுவாசிக்க போகுதாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்தை. நான் மிக மெதுவா தான் இன்றைக்கு நான் போறேன். ஏனென்றா எனக்கு என் இருதயத்தில் ஆண்டவர் பெரிய பாரத்தை போட்டார். இந்த காரியத்தை சபை விளங்காட்டி எங்களுக்கு ஒரு பயணம் இல்லை. ஏன் எங்களோட ஒற்றுமையை கண்டு அவங்க விசுவாசிக்க போறாங்க? அவங்க யோசிப்பாங்க, சமுதாயத்துல இவங்க ஒருத்தருக்கும் ஒன்றா வர முடியாது. பாருங்க இதுல இருக்கிற ஆக்களை, இந்த பின்னணி அந்த பின்னணி, இந்த குலம் அந்த குலம், இந்த சாதி அந்த சாதி. யோசிச்சு பாருங்க, எந்த சமயத்துல எல்லா சாதிகளும் ஒன்றா வந்து ஆண்டவரை நமஸ்கரிக்கிற என்ன சமயத்துல இருக்குது? என்ன பின்னணியில இருந்தாலும் ஒரே விதத்துல அவங்களை நாங்க கொடுக்கல் வாங்கல் செய்யறது எங்க? எல்லா இடம் அப்படி நடக்குதுன்னு நான் சொல்லல. என்ன பின்னணியில இருந்தா, வறுமையா இருந்தாலும் செல்வந்தனா இருந்தாலும் ஒரே விதத்துல ஒரே கண்ணல பாக்குறது எங்க? எங்கட ஒற்றுமை தான் இந்த உலகத்துக்கு இயேசு யார் என்பதை காண்பிக்க போகிறது. அதாவது ஒற்றுமை என்றது நாங்க ஏதோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அப்படி இல்லை. ஒற்றுமை என்பது எங்களுடைய திருத்துவ பணியின் ஒரு அங்கம். Do you understand what I'm saying this morning? It's part of our mission. Unity is part of our mission. நான் எங்களுடைய ஒற்றுமை என்பது திருத்துவது பணி. அதாவது இயேசுவை நாங்கள் உலகத்துக்கு கொண்டு போகிற செயலின் ஒரு அங்கமாகத்தான் ஒற்றுமை இருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் உமத்துமாடான் 10 தடவைகள் பேசப்பட்ட காரணம். ஏனென்றால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் ஒற்றுமை ஆகும் பொழுது ஆண்டவர் சபையை பெருப்பித்தார். ஆண்டவர் சபையை பெருப்பித்தார். வெளியிருக்கிற மக்களை கொண்டு வர ஆரம்பித்தார் உள்ளுக்குள்ள. 1 கொரிந்தியர் 12:14 வாசிப்போம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? இதில் சொல்லப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் பாருங்க என்ன சொல்லியிருக்காரு. ரைட், ஒரு சரீரத்துல பல உறுப்புகள் இருக்கிறது. ரைட், ஆனா எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்து தான் ஒரு சரீரமாக மாறுகிறது. அதே போல்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும்
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு சரீரமாய் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். நாங்கள் எல்லோருமே ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றோம். அதில் சொல்லப்படுகிறது 13ஆம் வசனத்தை பாருங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனமாயிருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ரைட்? அதுக்கு பிறகு 14ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. சரீரமும் ஒரே ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. ரைட்? அநேக எங்களுக்கு பல உறுப்புகள் இருக்கிறது. ரைட்? 15ஆம் வசனத்துல சொல்லப்படுறது பாருங்க என்னண்டு. ரைட்? காலானது நான் கையாயிராதபடியினால், குழந்தைகள் கேட்டுக்கொள்ளுங்க, காலானது நான் கையாமல் இருக்கப்படியினால், ரைட், நான் சரீரத்தின் அவயவம் இல்லை என்று சொல்ல முடியுமா? காலுக்கு சொல்ல முடியுமா? நான் கையில், அதனால நான் அந்த சரீரத்துக்கு எனக்கு ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா கைதான் அதிகமா பாவிக்கப்படுற விஷயம். எல்லாரும் கையை தான் காண்றாங்க, காலை காண்றது குறைவு. அதனால நான் கையில்லாதபடி எனக்கு இந்த சரீரம் எனக்கு வேணாம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அது அப்படி சொன்னாலும் அது சரீரத்திலிருந்து பிரிய முடியாது. அது சரீரத்தை பிரிச்சு அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை அதோட வாழ்க்கைக்கு. ரைட்? 21ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, முதலாவது 15ஆம் வசனத்துல சொல்லுது, காலுக்கு முடியாத கையை பார்த்து நான் கையில்லாதபடினா இந்த உறவுல இருந்து, இந்த உறுப்புல இருந்து நான் வெளியே வருகிறேன், எனக்கு இந்த உறுப்பு இந்த உடல் தேவையில்லை, இந்த சரீரம் தேவையில்லை அப்படி என்றும் சொல்ல முடியாது. அதாவது இந்த சரீரத்திலிருந்து யாருக்கும் வெளியே போக முடியாது. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை, என்னை சரியாக இவர்கள் பார்க்கவில்லை, எனக்கு இந்த வரங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று உங்களுக்கு சரீரத்தை விட்டு வெளியில போனா உங்களுக்கு எப்படியுமே பாவிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. நீங்க சரீரத்தின் ஒரு பங்கு. சரீரத்தில் வெளியில போன பிறகு உங்களுக்கு எப்படியுமே நீங்க ஒரு சம்பந்தம் இல்லாம போயிடுவீங்க. அப்படி போக உங்களால் முடியாது என்று இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இதுல என்ன சொல்லியிருக்கா பாருங்க, 21ஆவது வசனத்துல கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று, அதாவது நீ எனக்கு தேவையில்லை என்றும் சொல்ல முடியாது. ரைட்? ஒரு உறுப்பை பார்த்து இன்னொரு உறுப்புக்கு நீ எனக்கு வேணாம், போ விட்டுட்டு போன்னு சொல்ல முடியாது. ரைட்? எனக்கு இந்த உறுப்புல பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாதது போல இந்த உடம்புல இருக்கிற இன்னொரு உறுப்பை பார்த்து எனக்கு தேவையில்லை என்றும் சொல்ல முடியாது. என்ன இதுல ஆண்டவர் சொல்ல வருகிறார்? சில நேரத்துல நாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சேன்டா எங்களோட சபையில என்ன செய்வோம்? நான் இதை விட்டுட்டு போறேன்னு பாப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்ட உடம்புல இருந்து உனக்கு கலர முடியாது. முதலாவது. ரெண்டாவது, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தேன்னா நீங்க இந்த சபையில் இருக்க வேணாம், நீங்க போயிடுங்கன்னு இன்னொரு ஆள் எங்களுக்கு விரட்ட முடியாது. விரட்ட முடியாது. ரைட்? ஓகே, அடுத்தது பாருங்க, அவர் சொல்ற விஷயம் என்ன வேண்டாம், முக்கியமான விஷயம் இதுல தான் நான் கண்டேன். 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். 28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். தமிழ்ல இந்த அர்த்தம் வரல, ஆனா அதுல ஒவ்வொரு வரங்களையும் கொடுத்து இங்கிலீஷ் சொல்லிருக்கு, and God has placed in the church, அதாவது உங்களை ஒவ்வொருவரையும் ஸ்தானப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு இடத்தில் ஸ்தானப்படுத்தியிருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், ஸ்தானப்படுத்தியிருக்கிறார். அதனால உங்களை ஸ்தானத்திலிருந்து உங்களை விலக்க முடியாது. ஆண்டவர் ஸ்தானப்படுத்தின நபர்களை எங்களுக்கு வேணாம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் தான் இந்த சபையில் ஒவ்வொருவரையும் ஸ்தானப்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் சில வரங்கள் எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் பாவிக்க போகிற வரங்கள், சில வரங்கள் யாராலும் காண மாட்டார்கள், ஆனால் அந்த வரங்களும் தேவையா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவருடைய வசனம் இந்த முழு பகுதியும் 12ஆம் அதிகாரம் நீங்க எல்லாத்தையும் வாசிக்கணும், உங்களுக்கு காணலாம். அந்த காணாத பகுதிகளுக்கு கனம் கொடுக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது சபையில்.
அதாவது காணாத ஊழியங்கள் செய்கிறவர்களை கனப்படுத்துங்கள். அவர்கள் வந்து அந்த வீக் பலவீனமான உறுப்புகள் என்று, அது காணாதபடியா பலவீனமான உறுப்பு என்று நாங்கள் யாரும் சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கனப்படுத்துங்கள் என்று பவுலடியார் எங்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு சபையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான், பொறாமை. யாரை பாவிக்கிறாங்க, யாரை பாவிக்கல, நான் மட்டும்தான் இதை செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. சபை ஊழியங்கள் வளராததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சபை ஊழியம் செய்கிறவர்கள் மற்றவர்களை வளர்க்க மாட்டாங்க, வளர்த்து அதை பாரம் கொடுக்க மாட்டாங்க. பாரம் கொடுத்தா எந்த இடம் இல்லாமல் போயிடும் என்ற பயம் இருக்கு. ரைட்? என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை ஒன்று இருக்குது. நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் ஜெபிச்ச மட்டும் இல்லை, மட்டும்படி ட்ரெயின் பண்ணிட்டும் இருக்கிறேன். எப்பயாவது என்னை விட நல்ல இந்த இடத்துல போதனை செய்யக்கூடிய ஒரு பாஸ்டர் இந்த இடத்துல வரணும். அதான் என் ஆசை, தனிப்பட்ட ஆசை. அதற்காக நான் ஆசைப்பட மட்டும் இல்லை, எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டும் இருக்கிறோம். ரைட்? அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும். ஏனென்றா ஒரு சபை வளராது நாங்கள் வந்து அந்த மற்ற உறுப்புகளை வளர்க்காவிட்டா, அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்காவிட்டா. ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற பயம் என்னது? 20 வருஷமா நான் அந்த ஊழியத்தை செய்யறேன், நீங்க யார் எனக்கு வந்து சொல்றதுக்கு? சபையில் இன்றைக்கு பிரிவினை ஏற்படுறது முக்கியமான காரணம் தான் எங்களுடைய தாளந்துகள், கொடுப்பனவுகள் நாங்கள் பாவிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமை, எரிச்சல், இந்த காரியங்கள் தான் எங்களுக்குள் இன்று ஒற்றுமை இல்லாமல் ஆக்கி இருக்கிறது. ரைட்? இனி நான் நினைக்கிற விதத்துல இன்றைக்கு இந்த நாள்ல உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரா? உங்களுக்கு முகம் கொடுக்க முடியாது. சிலாக்கள் சபையில ஒரு பக்கத்தால வந்து போயிடுவாங்க, அடுத்த பக்கத்தால இன்னொரு ஆள் வந்துட்டு போயிடுவாங்க. சிலாக்கள் கீழே தான் சபையில வந்து இருப்பாங்க, சிலாக்கள் மேல இருப்பாங்க, அவர் கீழே இருக்கிறபடியா. அப்படி ஒரு சபை இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க முடியாது. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அப்போஸ்தலர் 2:1 அங்கால எங்களுக்கு செல்ல முடியாது. அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்து சேருகிறார்கள் என்றது. அந்த காரியம் நடக்காம மற்ற ஒன்றுமே நடக்க போறது இல்லை. அப்ப எங்களுக்குள்ள அந்த ஒருமனப்பட்டு ஒரு இடத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கடைசிரவு போஜனை மேசைக்கு நாங்கள் பங்கு கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். பேசி நாங்கள் ஜெபித்து எங்களை தயார்படுத்தி இதுக்கு போவோம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல 17-19 நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:17-19. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. ரைட்? பாருங்க, இதுல பவுலடியார் என்ன சொல்றாரு. நாங்கள் 17ஆம் வசனத்தை திரும்பி மெல்ல வாசிப்போம். ரைட்? உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். முதல்ல கொரிந்தியர் சபைக்கு பவுலடியார் சொல்றார், நான் உங்களை புகழவில்லை, இந்த காரியத்தை குறித்து எனக்கு உங்களை புகழ முடியாது. ரைட்? ஒரு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருவது நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாய் இருக்கிறது. நீங்கள் ஒன்று சேர்க்கிற ஒவ்வொரு நேரமும் அது நன்மை அல்ல, அது ஒரு தீமை. சபை, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு வலி காணப்படுகிறது. நாங்க ஒன்றாய் சேர்ந்து ஒருவரை ஒருவர் கடிச்சு நாங்கள் காயப்படுத்துகிற பொழுது அது ஆண்டவருடைய இருதயத்துக்கு நாங்க செய்கிற ஒரு பெரிய ஒரு வலி. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அணைக்கிற ஒரு விதம் அது. பரிசுத்த ஆவியானவர்கள் நாங்கள் துக்கம் கொடுக்கிற விதம் அது. ஒன்று சேர்கிற நேரத்தில் நன்மை செய்வதற்காகவே நாங்கள் ஒன்றாக கொண்டிருக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் கட்டியெழுப்பதற்காகவே நாங்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உயர்த்துவதற்காகவே ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றாக கொண்டு வருகிறார். ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற தாளந்துகளை வெளியே கொண்டு வந்து அவர்களை பாவிக்க விடுவதற்காகவே ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்று சேர்க்கிற நேரத்தில் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் அது தீமையை கொண்டு வருகிறது. நான் தான் சொல்றது, இந்த சபையில நீங்க உண்டா கதைக்குள்ள கவனமா கதைங்க.
இந்த ஒரு இடத்துல இருந்து மேசையில் சுற்றி இருந்து கதைப்பீங்க தானே, வந்து கீழே இருந்து சபைக்கு ஆராதனை தொடங்க முதல் காய்ச்சிட்டு இருப்பீங்க தானே. கவனமாக கதைங்க. என்னத்தை பற்றி கதைக்கிறீங்க? சபையில் இருக்கிற இன்னொரு ஆளை பற்றியா கதைக்கிறீங்க? நிறுத்துங்க. அந்த இடத்துல இல்லாத ஒரு நபரை குறித்து உங்களுக்கு கதைப்பதற்கு உங்களுக்கு ஒரு விதமான தகுதியும் இல்லை. நான் உங்களுக்கு கொண்டே சொல்றேன், உங்களோட பாலர் உங்களோட பாஸ்டர் விதத்துல அந்த நபர்கிட்ட ஒரு பிள்ளை இருந்தாண்டா அவரையும் கொண்டு வந்து 3 பேரும் ஒன்றா இருந்து கதைங்க. அவர் அந்த இடத்துல இல்லாட்டி அவரை கொடுத்து பேசுவதற்கு உங்களுக்கு ஒருத்தருக்குமே உரிமை இல்லை. சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தலைமைத்துவத்திலிருந்து நான் இதுதான் இந்த காலகட்டத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். நிப்பாட்டுங்க. ஒரு ஆள் கொல்லுறத நிப்பாட்டுங்க. ஒரு ஆள் நோ அடிக்கிறத நிப்பாட்டுங்க. ஒரு ஆள் இல்லாமக்கிறத நிப்பாட்டுங்க. அது இல்லை ஆண்டவர் எங்களை அழைத்த காரியம். நாங்கள் ஒன்று கூடுவர்கள். இந்த மேசைக்கு வருவதற்கு முன்பதாக பவுலடியார் சொன்ன விஷயம் தான் இது. ரைட்? நீங்க நன்மைக்காக ஒன்று வர இல்லை, நீங்க தீமைக்காகவே ஒன்று சேருகிறீர்கள். அதை விட நல்ல நீங்க வராம வீட்டில் இருந்துருங்க. வர வேணாம் சபைக்கு. இன்னொரு ஆள் இல்லாமக்க வாரீங்கண்டா. ரைட்? 18ஆம் வசனத்தை பார்ப்போம் என்ன சொல்றாரு. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களோட சபை போதகரா நானும் இதே தான் உங்களுக்கு சொல்றேன். கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் கணப்பே இருக்குல்ல, பிரிவினைகள் இருக்குது. எத்தோ நடந்த ஒரு விஷயம், எப்பயோ ஒரு நாள் சிரிக்காம போன விஷயம், எப்போ ஒரு நாள் உங்களை குறித்து சொன்ன விஷயம், எப்பயோ ஒரு நாள் உங்களுக்கு எதிராக செஞ்ச விஷயம், எப்பயோ ஒருவர் எப்படியோ செஞ்ச விஷயத்தால உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறது. அதில் சிலவற்றை நான் நம்புகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். நானும் நம்புறேன். ஏண்டா அதுதானே சபை வளராம இருக்கிறதுக்கு காரணம். அதுதானே எங்களுக்கு முன்னால போக முடியல. இப்பயாவது ஆண்டவருக்காக, எனக்காக செய்ய தேவையில்லை, ஆண்டவருக்காக கும்பிட்டு கேட்கிறவங்கள்ட்ட வேண்டாம், காலை வேண்டாம் வந்து பிடிக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம். பிரிவினைகள் இருந்தா சரிப்படுத்துங்க. பிரிவினைகளோடு எங்களுக்கு செல்ல முடியாது. உண்மையாவே ஆண்டோட வசனம் சொல்லுது, இந்த மேசையில நீங்க கை வைக்க வேணாம் அப்படிப்பட்ட பிரிவினைகள் இருந்தால். மேசையில பங்கு கொள்றதுக்கு தகுதி என்ன இல்லைன்னு நாங்கள் கேட்டா வெளிப்புறமான தகுதிகளை நாங்கள் சொல்லுவோம். அவர் குடிச்சாரண்டா மேசையில கை வைக்க வேணாம், அவர் ஸ்மோக் பண்ணினா கை வைக்க வேணாம், அவர் அதை செஞ்சா வெத்தில சாப்பிட்டாரண்டா கை வைக்க வேணாம். நான் இப்ப இது எல்லாமே இல்லையென்று நான் சொல்லல. இந்த மாதிரியான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு எங்களை மாற்றி இந்த காரியங்களை தான் எங்களை வெளியில கொண்டு வரணும். ஆனா பவுலடியார் இதுல கதைக்கிறது வெத்தில சாப்பிட்றதையும் நீங்க ஸ்மோக் பண்றதையும் நீங்க குடிக்கிறதையும் குறிச்சல்ல. பவுலடியார் இதுல கதைக்கிறது வந்து பிரிவினைகள். ஆனா அதை குறிச்சு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அது இருந்து நான் போய் அதை எடுத்து சர்வ் பண்ண முடியும், அது பிரச்சனை இல்லை. எங்க எங்களுக்கு பிழைச்சிச்சு? நியாயம் தீர்க்கிறோம் நாங்க வெளியே பார்த்து, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது அதான் இயேசு சொன்னார். அந்த பரசி நபர்களை பார்த்து சொன்னார், நீ வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு என்னது கல்லறை, வெளியில அழகா இருக்கு எல்லாம், ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியுமா? நான் இதை உங்களுக்கு சொல்றேன். நேற்று ராத்திரி எனக்கு ஆண்டவர் காண்பிச்ச ஒரு காசு, இயேசுவ அவருடைய அம்மாவும் அண்ணாவும் தேடி வருகிறார்கள், தம்பிமாரும் தேடி வருகிறார்கள். அவர் வந்து படிப்பிச்சு கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில், அந்த நேரத்தில் நாங்கள் லூக் 8ஆம் அதிகாரம் நினைக்கிற மாதிரி, அந்த நேரத்தில் அவர் வருகிற பொழுது அந்த நபருக்கு வந்து சொல்றாங்க, உங்களோட அம்மா உங்களோட சகோதரன் உங்களை தேடுறாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னார்? யார் என்னுடைய அம்மா, யார் என்னுடைய சகோதரர்கள்? ஆண்டவருடைய கோட்பாடுகளை கேட்டு கீழ்ப்படுகிறவன் தான் என்னுடைய சகோதரன், என்னுடைய அம்மா. தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட அவர் வந்து ஆவிக்குரிய குடும்பத்துக்கு முதலிடம் கொடுத்தார். கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய சொந்த பிறந்த இரத்த குடும்பத்தை விட ஆவிக்குரிய குடும்பத்துக்கு அவர் முதலிடம் கொடுக்கிறார். நாங்க எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? எதுக்கு நாங்க முதலிடம் கொடுக்கிறோம்? எந்த குடும்பத்துக்கு நாங்க முதலிடம் கொடுக்கிறோம்? சொந்த குடும்பத்துக்கு. இயேசு எதுக்கு முதலிடம் கொடுத்தார்?
ஆவிக்குரிய குடும்பத்துக்கு அதை விட அதிகமான இடத்தை கொடுக்கிறார். அப்படி அவர் ஆவிக்குரிய குடும்பத்தை அப்படி அவர் கண்டிருந்தால் அந்த ஆவிக்குரிய குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு விளங்க வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். நீங்க கட்டாயம் அந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் எங்களுக்கு பிரிவினைகள் இருக்க முடியாது. அந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் எனக்கு என முகத்தை பார்த்து கதைக்க முடியாத ஒரு நபர் என் வாழ்க்கையில் இருக்க முடியாது. 19ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. சீசர்கள் இயேசு மரிப்பதற்கு முன்பதாக அவருடைய வலது கையில் யார் இருக்கிறது, இடது கையில் யார் இருக்கிறது என்று சண்டை பிடிச்சாங்க. ரோட்ல போற நேரம் எல்லாம் அடுத்தது இயேசு இடத்தை யார் எடுக்கிறது என்று சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சபைக்குள்ளேயும் யாருடைய வரம் அதிகமாக பாவிக்கப்படுகிறதோ, யாருக்கு அதிகமான இடம் இருக்கிறதோ, யார் பெரியவர், இதுல யார் பெரியவர் என்றதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்படிப்பட்ட மனப்பான்மையிலிருந்து நாங்கள் மாறணும். போட்டி பொறாமை எங்களுக்குள்ள இல்லாமல் போகணும். மற்ற நபர் எனக்கு மேல் பாவிக்கப்படும் பொழுது நான் சந்தோஷப்படுவேன். அந்த நபரை நான் உயர்த்தணும், அந்த நபருக்கு தேவையான இடத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குத்தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானார் செயல்படுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவையா இருக்கிறது. அவர் இந்த இடத்துல நீங்க அதுக்கு நீங்க வாட்சி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதுல அவர் பேசுகிறது எங்களுக்கு இந்த மேசையில பங்கு கொள்வதை குறித்தான் அவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட பிரிவினைகள் உங்கள் மத்தியில் இருந்து நீங்கள் இந்த மேசையில பங்கு கொண்டால் நீங்கள் உங்களுக்கு மேல் ஆக்கினியை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், உங்களுக்கு மேல் வருத்தங்களை கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று அவர் எச்சரித்திருக்கிறார் பவுலடியார். வேற ஒன்றுக்கும் அவர் எச்சரிக்கை இல்லை. பிரிவினைகள் இருந்து நீங்க இந்த மேசையில பங்கு கொண்டா அது உங்களுக்கு நீங்க இது ஆசீர்வாதமான இந்த விஷயம் ஒரு சாபமான விஷயமா மாறிடும் என்று அவர் சொல்றார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இது. இந்த காலை நேரத்தில் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி தலைகளை சாய்த்து இருந்து கொண்டிருக்கிற விதத்திலே நான் உங்களிடம் கேட்கிறேன். ஆண்டவரிடம், பரிசுத்த ஆவியானவரிடம் கேளுங்கள். நான் பேசுகிற பொழுதே சிலருக்கு உங்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட உறவுகளை பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நீங்கள் வேறு சபைகளில் இதுக்கு முன்னதாக இருந்திருக்கலாம். அந்த சபைகளில் இருந்து நீங்கள் விட்டு வருவதற்கு காரணம் அந்த சபையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த சபையில் உறவுகளில் ஏற்பட்ட ஒரு பிரிவினை. அப்படி இல்லாவிட்டால் அந்த போதகரோடு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர முடியாத ஒரு காரியம். நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அதை சரிப்படுத்தி கொள்வதற்கு. அது சரிப்படுத்தி கொண்ட பின்பதாக ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்த அந்த சபையிலே நீங்க திரும்பி போங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், திரும்பி போங்க. இந்த சபை போதரை நான் உங்களுக்கு சொல்றேன், திரும்பி போங்க. ஏனண்டா முக்கியம் என்னவென்றால் ஆண்டவர் எங்களை ஸ்தானப்படுத்தியிருந்தால் ஒரு இடத்தில், அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். உறவின் நிமித்தம் அதை உடைக்க முடியாது. உறவின் நிமித்தம் அதிலிருந்து எங்களுக்கு வெளியே வர முடியாது. உறவுகளின் நிமித்தம் அதை எங்களுக்கு நிப்பாட்ட முடியாது. இதில் சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் இன்னுமே ஒரே இடத்தில் பல வருடங்கள் இருப்பதற்கு காரணமே உங்களுக்குள் இருக்கிற உறவுகளால் உடைக்கப்பட்ட அந்த உடைக்கப்பட்ட உறவுகள் தான் உங்களுக்கு தடையாய் இருக்குது. சாத்தானுக்கு தெரியும் உங்களை எப்படி ஒரே இடத்துல வச்சிருக்கிறேன். ஒரு நபரோட உறவை உடைச்சா அது அவனுக்கு போதும் உங்களை ஒரே இடத்துல வச்சிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த காலை நேரத்தில். உமத்து மாடான் எனக்கு தேவை என் சபைய. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஆசையுடன் ஆண்டவரின் கிரியை எங்கள் மத்தியில் காண வேண்டும் என்ற ஆசை. நாம்
திருத்தூது பணியில் நாம் எங்களுடைய ஒற்றுமை மற்றவர்களுக்கு இயேசு இன்னுமே ஜீவிக்கிறார், இயேசு உண்மையாவே இந்த உலகத்துக்கு வந்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையாக எங்கள் சபை குடும்பம் மாற வேண்டும் என்ற தேவை, ஆசை எங்களுக்குள் இருக்க வேண்டும். இடம் கொடுங்க அதுக்கு. பரிசுத்த ஆவிக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, அவர் காண்பிக்கிற உறவுகளை ஏழுமண்டா எழுதி கொள்ளுங்க, பெயர்களை மறக்க போறீங்கண்டா எழுதி கொண்டு இந்த வருகிற கிழமையில ஒரு படி எடுத்து வைங்க, அந்த ஒவ்வொரு உறவுகளையும் சரிப்படுத்தி கொள்வதற்கு. கதைக்க வேண்டிய ஆக்களோட நீங்க போய் கதைக்கணும். உறவுகள் சரிப்படுத்த முடியாது, ஆனா இப்ப ஆண்டவரே அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டேன், இனி எல்லாம் முடிஞ்சாண்டு இல்ல, நீங்க கதைக்கணும். நீங்க பிழை செய்யாட்டிலும் பரவாயில்ல, நீங்க முதல் நபரா போய் கதைங்க. அந்த நபரோட நீங்க போங்க, முதல் நபரா போய் கதைங்க. காட்சி சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த நபருக்கு சொல்லுங்க, இந்த நாங்க 2 பேரும் இவ்வளவு காலம் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனா பிரச்சனையை நாங்க சரிப்படுத்தி கொள்வோம். ஆனா நாங்க முதல்ல எங்களோட உறவை அதுக்கு முதல்ல சரிப்படுத்தி கொள்வோம். போன கிழமை இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எந்த மனதில் உடைக்கப்பட்ட ஒரு உறவை நினைவுபடுத்தினார். அந்த உறவு உடைப்பதற்கு காரணம் அந்த மற்ற நபர் எடுத்த ஒரு தீர்மானம். அது எனக்கு என் இருதயத்தை பாதிச்சுது. எனக்குள்ள ஒரு துக்கம், கோபம் வந்துச்சு. அந்த காரணத்தால தான் அந்த உறவு உடைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்ன காரணத்தால இருந்தாலும் உறவு உடைக்கப்பட்டிருக்கப்படியா நீதான் முதல் படி எடுத்து வைக்கணும் அந்த உறவை சரிப்படுத்துறதுக்கு. எனக்கு இன்றைக்கு இந்த சபையில இந்த செய்தி எனக்கு போதிக்க முடியாது, அந்த உறவை நான் சரிப்படுத்தும் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். போன கிழமை நான் செய்த முதலாவது காரியம் தான் ஃபோன் எடுத்து டயல் பண்ணி அந்த நபருக்கு கால் பண்ணி சொன்னேன், என்ன சந்திங்க, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுவோம், நாங்கள் கதைப்போம், இந்த உறவை சரிப்படுத்தி கொள்வோம், பிரச்சனையை நாங்கள் பிறப்பு கதைப்போம், அது பிறகு நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் பிரச்சனையை முன்னோக்கி கொண்டு செல்றதை பார்ப்போம். ஆனால் முதலாவது எங்களோட உறவை நாங்கள் சரிப்படுத்தி கொள்வோம். எனக்கு ஒரு படி எடுத்து நான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இல்லாட்டி எனக்கு இன்றைக்கு தகுதி இல்லை இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கதைக்கிறதுக்கு. ரைட், நாங்கள் எல்லோருமே அந்த படி எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போ உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யறத உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த அடுத்த படிக்கு நீங்க போறதுக்கு தடையா இருப்பது அந்த உடைக்கப்பட்ட உறவு. மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க, கொடுக்க வேண்டிய நபருக்கு மன்னிப்பு கொடுங்க. சில வேளை குடும்பத்துக்குள்ள இந்த உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கலாம். கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகள், அவர்கள் மத்தியில் இந்த உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த உறவுகளை சரிப்படுத்துங்க. வீட்டை போய் கதைங்க, மன்னிப்பு கேளுங்க, சரிப்படுத்தி கொள்ளுங்க. பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனைகள் இருக்கலாம், சரிப்படுத்துங்க. என்ன செய்தும் வேலையில் எங்களோட உறவுகள் உடைக்கப்பட்டிருந்தா, நீங்க பார்த்தீங்க இயேசு ஜெபித்தார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பது போல என்னை விசுவாசிகளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அது அவருடைய சித்தம். நான் உங்களுக்கு சொல்லாத ஒரு வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன். யோகான் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும். 14, 15, 16 நான் வாசிக்க சொல்லும் பொழுது அதில் திரும்பி திரும்பி பேசப்பட்ட ஒரு காரியம்தான். என்ன காரியம் என்றால், நீங்கள் எனக்கு அன்பு செலுத்தினால் என்னுடைய கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இயேசு திரும்பி திரும்பி சொன்னார். நீங்கள் எனக்கு அன்பு செலுத்தினால் என் கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படியுங்கள். யோவான் 15, 12, 13 நாங்கள் வாசிப்போம். 12, 13. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. 12ஆம் வசனம் திரும்பி போங்க, பாருங்க. அவருடைய கோட்பாடு என்ன, கற்பனை என்ன? நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கட்டும். 14, 15, 16, 17 நீங்க எனக்கு அன்பு செலுத்தினீங்கண்டா என் கோட்பாடுகள், என் கற்பனைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். திரும்பி 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 சொல்லி 12ஆம் வசனத்துல அந்த கற்பனை என்னன்றது அவர் சொல்றார். இதான் கற்பனை. நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். பாருங்க, அதை ஒப்பிட்டு இருக்கிற விதத்துல நான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு செலுத்துகிறேனோ அதே அன்பை ஒருவருக்கு ஒருவர் காண்பியுங்கள். அந்த அன்பு
பொறுமையானது. அந்த அன்பு ஒரு நாளும் கைவிடாது. அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிற அன்பாய் இருக்கிறது. அந்த அன்பை கிருபை காண்பிக்கிற அன்பு. அந்த அன்பு ஒரு நாளும் ஒரு நபர் இனி திருத்த முடியாது என்று கைவிடாத ஒரு அன்பு. நான் உங்களுக்கு அன்பாய் இருப்பது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். அதே அன்பை காண்பியுங்கள். ரைட்? அது அன்பை அவர் விளக்கப்படுத்துகிறார் 13ஆம் வசனம். 13ஆம் வசனத்தில் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. நான் உங்களுக்கு உங்களோட சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்க சொல்லல, மன்னிப்பை கொடுங்க. அது போதும். சாக வேணாம், அவருக்காக மன்னிப்பு கொடுங்க, அது போதும். ஆண்டவர் சொல்றார், பாருங்க என்ன சொல்றாரு. அதான் அன்பு, உண்மையான அன்பு. இந்த சிநேகிதனுக்காக உன் ஜீவனை கொடு.